வணக்கம். என் பேர் அசோக் நாராயண். இன்னைக்கு நாம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரோட கொஷின்ஸ் பார்ப்போம். ஐ எம் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். ஸோ ஏற்கனவே நம்ம தியரி பார்த்தாச்சு. கொஷின்ஸ் இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 9 கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பார்ட்ல இன்னொரு 9 கேள்விகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு எல்லா 18 கேள்வியும் முடிப்போம். இது பயிற்சி கேள்விகள். ஏற்கனவே நம்ம கான்செப்ட் ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ கேள்விகளுக்கு ஒவ்வொன்றா போவோம். முதல் கேள்வி. A wire of length L and 3 identical cells of negligible internal resistance are connected in series. So, cell connected in series. நம்மளுக்கு இதுக்கான equivalent formula ஒன்று படிச்சோம். Due to the current, the temperature of wire is raised by delta T in a time T. A number of n similar cell is now connected in series with wire of same material and cross-section but of length 2L. The temperature of wire is raised by same amount delta T in same time. Value of n is. So கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு வயர்ல 3 செல் இருக்கு. இதுக்கு டெல்டா டி இன்க்ரிமெண்ட் ஆகுது அட் டைம் t ல. இப்போ இன்னொரு செட்டப் இருக்கு. அதுல n செல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதோட லென்த் இப்போ 2L. இதோட லென்த் இனிஷியலா L. இப்போவும் அது டெல்டா டி இன் டைம் டி இருக்கு. ஸோ என்ன அர்த்தம்? உங்களுக்கு டெம்பரேச்சர் எதுல டிபெண்டன்ட்? ரெசிஸ்டன்ஸ்ல. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, லென்த் டபுளா இருக்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் செல்ஸுக்கு இது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம காமன் சென்ஸோட யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு 3 செல் எல் லென்த்துக்கு டெல்டா டி கொடுக்குதா? ஸோ இன்னும் ஒரு எல் லென்த் இருக்கு. அதுக்கு இன்னும் எத்தனை வேணும்? இன்னொரு 3 செல் வேணும். ஸோ ஆன்சர் 6. பட் இதை நம்ம ஈக்குவேஷன் ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. R equal to rho L by A, R1 equal to rho into 2L by A. அந்த R1ங்கிறது நியூ ரெசிஸ்டன்ஸ். Rho A கான்ஸ்டன்ட். Density equal to mass upon volume, D equal to M by AL. இது எதுக்கு அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா உங்க ஹீட் இன்க்ரிமெண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மாஸ் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு A into L into D, செகண்ட் ஒன் A into 2L into D. ஸோ பேசிக்கா என்னன்னா எல் லென்த் இருக்கிற ரோப் கூட 2L லென்த் இருக்கிற ரோப் டபுள் தி மாஸ் இருக்கு ஃபார் கிவன் சேம் ஏரியா அண்ட் டென்சிட்டி. இது வெரி காமன் சென்ஸான விஷயம் தான். நம்ம அடுத்துக்கு போவோம். H equal to V square by R into T யூஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன யூஸ் பண்றாங்க? MS டெல்டா T அது என்னது அப்படின்னா எஸ்ங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அது வரும் ஃபியூச்சர்ல வரும். டெல்டா T ஈக்குவல் டு 3E square V square by R. அடுத்து 2M ரெண்டாவதுக்கு, ஏன்னா அது டபுள்ல இருக்கு. அதுக்கும் சேம் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான். சேம் டெல்டா டி டெம்பரேச்சர் சேஞ்ச் தான் ஆயிருக்கு. ஈக்குவல் டு NE ஹோல் ஸ்கொயர் அப்பான் R. இப்போ என்ன ஆயிடுச்சு? 2R. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணணும். ஸோ ரெண்டு சால்வ் பண்ணும்போது N equal to 6 அப்படிங்கிறது தெரியுது. இது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கலாம், இன்ட்யூட்டிவா இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபார்முலா வைஸா போறது தான் சேஃபர் அப்ரோச். ஏன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் இல்லாம கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆக்கியிருந்தாங்கன்னா இதோட வேல்யூவே மாறி இருக்கும். வி ஸ்கொயர் பை ஆர் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? I square R யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டான ஃபார்முலா எழுதி பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் டேக் பண்ணணும். இன் a large building there are 15 bulbs or 40 watt, 5 bulbs of 100 watt, 5 fans of 80 watt, 1 heater of 1000 watt. 1 கிலோவாட்ங்கிறது 1000 watt. வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் மெயின்ஸ் இந்தியாவில் எப்பவுமே 220 தான் இருக்கும். மோஸ்ட்லி 220 240 ரேஞ்சில். த மினிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த மெயின் ஃபியூஸ். இதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ மெயின் ஃபியூஸ் வழியா எவ்வளோ கரண்ட் போற அளவுக்கு அதை தாங்கணும் அப்படின்னு அர்த்தம். மினிமம் கெப்பாசிட்டி கேட்டா உங்களுக்கு ஒரு ஃபியூஸ் இருக்கும். இந்த ஃபியூஸ் என்ன ஆகும்னா ஒரு ஹெவி கரண்ட், அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆம்பியருக்கு பிரிஸ்கிரைப்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸ் பிளஸ் 100 ஆம்பியர் அவ்வளோ ஹெவியான கரண்ட் உள்ள போயிடுச்சுன்னா ஃபியூஸ் மெல்ட் ஆயிடும், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னால.
ஃபியூஸ் மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ எனி விதமான டேஞ்சர் வந்து தடுக்கும். நம்ம இந்த த்ரெஷோல்ட் எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் தேவை? ஐமேக்ஸ் எவ்வளோ தேவை? எதுக்கு? நம்ம அந்த லார்ஜ் பில்டிங்க்கு இருக்கிற எல்லா அப்ளையன்ஸும் ஓடுறதுக்கு எவ்வளோ தேவை? ஸோ அந்த ஐமேக்ஸோட ஜஸ்ட் அதிகமா இருக்கிற, அதாவது ஐமேக்ஸோட ஜஸ்ட் சீலிங்ல இருக்கிற அதுதான் நம்மளோட என்னது? மினிமம் ஃபியூஸ் கெப்பாசிட்டி. இது இருந்தா தான் நம்ம ஃபியூஸ் நல்லது. நம்ம அத விட கம்மியா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு தேவையான கரண்ட் வரதுக்கு முன்னாடியே மெல்ட் ஆயிடும். ஸோ இப்ப எவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு தேவைன்னு பார்ப்போம். 15 பல்ப் 40 வாட், 5 பல்ப் 100 வாட், 5 ஃபேன் 80 வாட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ பவர் கன்சியூம்டுங்கிறது 15 இன்டு 40, 5 இன்டு 100 ஏன்? ஏன்னா இது ஒவ்வொன்னுமே பவர் தான். டோட்டல் பவர் கன்சியூம்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு? இட் கம்ஸ் அவுட் டு பி 2500 வாட்ஸ். இப்போ அடுத்து பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். இப்போ வோல்டேஜ் எவ்வளோ குடுத்துட்டாங்க? 220 வோல்ட். ஸோ நம்ம 2500 டிவைடட் பை 220 பண்ணா கரண்ட் கிடைச்சிரும். கரண்ட் 11.3 ஆம்பியர் வருது. இதோட சீலிங் வேல்யூ எவ்வளோ? அதாவது இதோட ஜஸ்ட் அதிகமா இருக்கிற வேல்யூ. ஆப்ஷன்ஸ்ல இதோட ஜஸ்ட் அதிகமா இருக்கிற வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா, நம்மளுக்கு 12 ஆம்பியர் தான் இதோட ஜஸ்ட் அதிகமா இருந்துச்சு. 14ம் அக்செப்டபிள் தான். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் கெப்பாசிட்டி ஆஃப் தி மெயின் ஃபியூஸ். த மினிமம் ஆப்ஷன் which is greater than the current flowing through. ஸோ உங்களுக்கு 12 ஆம்பியர் வரும். ஆப்ஷன் சி. 2 electric bulbs marked 25 watt, 25 watt to 220 volt இந்த மாதிரி தான் உங்களுக்கு பல்ப்ல வந்து மார்க்கிங் இருக்கும். And 100 watt to 220 volt are connected in series to 440 volt supply. Which of the bulbs will fuse? ஸோ இதுல என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு பல்புக்குள்ள ஒரு டங்ஸ்டன் இருக்கும்ல. ஸோ அந்த பல்புக்குள்ள ஒரு டங்ஸ்டன் எலிமெண்ட் இருக்கும். ஹெவி கரண்ட் போச்சுன்னா இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடும். ஸோ எது வந்து ஹெவி கரண்ட்டை பாஸ் பண்ண விடுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இது ரெண்டுல எது வழியா அதிகமான கரண்ட் போகுது when connected in series to 440 volt. ஸோ அது மெயினா செக் பண்ணணும் நம்ம. ஸோ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். எவ்வளவு ரெசிஸ்டன்ஸுக்கு அதை பார்த்தாச்சுன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் தெரிஞ்சிடும். அது மூலியமா டோட்டல் கரண்ட் ஃப்ளோவிங் தெரியும். ஸோ ரெண்டுமே போகுமா இல்ல 100 வாட் போகுமா 25 வாட் போகுமா அப்படின்னு செக் பண்ணுவோம் இப்போ நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டும் இந்த செட்டப்ல கனெக்ட் ஆகுதா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பல்ப் இஸ் given by V square by P. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? ஏன்னா பவர் ஈக்குவல் டு V square by R. ரெண்டு சைடு நீங்க என்ன பண்ணலாம்? R by P ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இந்த P கேன்சல் ஆகும். இங்க ரெசிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V square by P. நம்மளுக்கு பவர் டு வோல்டேஜ் இந்த லெவல்ல தான் உங்களுக்கு பல்போட மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து டைரக்டா நம்மளால ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1936 ஓம் வருது, செகண்டுக்கு 484. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கனெக்ட் ஆகுது பாருங்க. 2420 ஓம் கனெக்ட் ஆகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ in series circuit both bulb carry same current. Since 25 watt bulb has higher resistance than 100 watt bulb. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 20 watt பல்புக்கு 100 watt பல்போட ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா நல்லா சொல்லணும். உங்களுக்கு கரண்ட் தான் இப்போ காமனா இருக்கு. வோல்டேஜ் கிடையாது. சீரிஸ்ல உங்களுக்கு என்ன காமனா இருக்கு? கரண்ட். ஸோ இப்போ பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பவர் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்டு R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா அதிகமான ஹீட் டிசிபேட் ஆகும். அதிகமான ஹீட் டிசிபேட் ஆனா அதிகமா டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ மோர் பவர், மோர் ஹீட் டிசிபேஷன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கும். ஸோ எதுக்கு வந்து அதிகம் உங்களுக்கு? அதாவது இந்த மோர் பவர் வந்து எப்போ? மோர் ரெசிஸ்டன்ஸ் லீட்ஸ் டு மோர் பவர். எப்போ? when constant current கான்ஸ்டன்ட் கிடையாது, கரண்ட் இஸ் காமன். நம்ம கம்பேர் பண்ண ரெண்டுத்துக்குமே கரண்ட் இஸ் காமன். ஓகே, அப்படி இல்லாம உங்களுக்கு கரண்ட் இஸ் காமன், அப்படி இல்லாம வோல்டேஜ் காமனா இருந்துச்சுன்னா V ஸ்கொயர் பை R ஆயிடும். இந்த ரிலேஷன் அப்படியே இன்வர்ஸ் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ கரண்ட் காமனா இருக்கிறதுனால மோர் ரெசிஸ்டன்ஸ் லீட்ஸ் டு மோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். எதுக்கு டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகும். ஸோ இங்க
நம்மளுக்கு 25 வாட் பல்புக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுதான் முதல்ல மெல்ட் ஆகும். அடுத்து போவோம். இதெல்லாம் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். கரெக்ட் செட்டப் டு வெரிஃபை ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா வெரிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு பிரைமரியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் தியரியில சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வோல்ட் மீட்டர் இஸ் கனெக்டட் இன் parallel. செகண்ட், அம்மீட்டர் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ். எல்லா செட்டப்லயும் வோல்ட் மீட்டர் parallel, அம்மீட்டர் சீரிஸ்ங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்க ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு சீரிஸ்ல இருக்கும், வோல்ட் மீட்டர் parallelல இருக்கும். அதுதான் கரெக்டான. ஒன் செகண்ட், சாரி இந்த ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல வோல்ட் மீட்டர், ஆப்ஷன் சில வந்து வோல்ட் மீட்டர் சீரிஸ்ல இருக்கு. ஐ எம் ரியலி சாரி. ஆப்ஷன் ஏல உங்களுக்கு வோல்ட் மீட்டர் parallelல இருக்கு, அம்மீட்டர் சீரிஸ்ல இருக்கு. ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். Ohm's law states that the current flowing through conductor is directly proportional to potential difference across its ends provided by its physical conditions such as mechanical strain, temperature are kept constant. இதுல வந்து உங்களுக்கு V proportional to I or I proportional to V பார்த்தோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வோல்ட் மீட்டர் should be connected in parallel, அம்மீட்டர் should be connected in series. அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏல தெரியும். இந்த ஃபிகர் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இங்க வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அது போலவே இங்க உங்க மெயின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் செட்டப். கரெக்டா? இது என்டையர் ரெசிஸ்டன்ஸ் செட்டப்க்கும் அம்மீட்டர் சீரிஸ்ல கனெக்ட் ஆகுது. ஏன் சீரிஸ்? ஏன்னா அதுக்கப்புறம் உங்க வோல்டேஜ் சப்ளை இருக்கு, அதுல இங்க வருது. வோல்ட் மீட்டர் என்டையர் ரெசிஸ்டன்ஸ் செட்டப்க்கு பேரலல்ல கனெக்ட் ஆகுது. ஏன் பேரலல்? ஏன்னா இந்த ரெண்டு நோட்ஸ் நடுவில் தான் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். அதுக்கு நீங்க நல்லா பார்த்தா வோல்ட் மீட்டர் அதே ரெண்டு நோட்ஸ் நடுவில் இருக்கு, பட் அம்மீட்டர் சீரிஸ்ல இருக்கு. ஓகே, காட் இட். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வோல்ட் மீட்டர் பேரலல் இருக்கு, அம்மீட்டர் சீரிஸ்ல இருக்கு. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே. 6 equal resistances are connected between points P, Q and R as shown in figure. The net resistance will be maximum between. இது வந்து நம்ம calculation பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து P, Q, R. இங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் வேல்யூ ஆர்னு வச்சுக்கலாம். இங்க 3 பேரலல் இருக்கு. ஓகே, ஸோ இது 3மே பேரலல் இருக்கு, பிக்கும் ஆர்க்கும் நடுவில். எஸ், ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இங்க வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு. இங்க நீங்க என்ன பண்ணலாம், பி கியூ ஆர் அப்படிங்கும்போது இங்க 3 பேரலல் இருக்குல்ல, அது ஈக்குவல் வேல்யூ. டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், ஆர் டிவைடட் பை 3 எழுதிடலாம் பேரலல் காம்பினேஷன்ல. அது போலவே இங்க டைரக்டா என்ன பண்ணலாம், ஆர் டிவைடட் பை 2. இப்போ பிக்கும் கியூக்கும் நடுவில் இருக்க ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இது டைரக்டா இருக்கு, இது ரெண்டும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும். இது ரெண்டும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா எவ்வளவு வரும்? 3 by R plus, give me a minute. One by R equivalent equal to 1 by R by 3 plus 1 by R by 2. So 1 by R equivalent equal to 5 by R. இதோட ஈக்குவலன்ட் உங்களுக்கு என்ன வருது? சாரி, இது நம்ம பேரல் பண்றது, ரெண்டும் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆர் பை 3 பிளஸ் ஆர் பை 2. ஸோ இதோட ஈக்குவலன்ட் உங்களுக்கு வந்து 5R by 6 வருது. ஓகே, ஸோ PQக்கு நடுவில் மட்டும் நம்ம பார்க்கணும்னா PQ இங்க உங்களுக்கு 5R by 6 வருது, அண்ட் இங்க உங்களுக்கு டைரக்ட் R வருது. ஸோ இப்போ இது ரெண்டும் பேரலல் எடுக்கணும். 1 by R plus 1 by 5R by 6. ஸோ 5R by 5 by 5R plus 6 by 5R. இங்க வந்து நான் மேலே கீழே 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது? 11 by 5R. ஸோ PQக்கு நடுவில்
5r/11. ஏன்னா இது ஹோல் இன்வெர்ஸ் எடுக்கணும் நம்ம பேரலல்னு வரும்போது. கரெக்ட்டா? ஈக்குவல் டூ R ஈக்குவலன்ட். ஸோ இங்க PQக்கு 5r/11 வருது. இது போலவே PR அப்புறம் QR போட்டு கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம பார்ப்போம். இதுல எதுக்கு இருக்கிறது மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் ஈஸியா பண்ணியாச்சு. அடுத்ததுக்கு 2 பிரான்ச்சஸ் சீரிஸ் அண்ட் ரிமைனிங் 2 பிரான்ச்சஸ பேரலல் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தோம்னா PQக்கு 5/11 நம்ம கால்குலேட் பண்ணோம். QRக்கு 4/11 வரும். PRக்கு 3/11 வரும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணா உங்களுக்கு மேக்ஸிமம் எதுக்கு வருது? R PQ is maximum. Okay. An infinite ladder of resistances is constructed between 1 ohm and 2 ohm resistance. இந்த மாடல் very important. இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு. நம்ம பார்ப்போம். சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் 2 இன் பேரலல் மாதிரி திருப்பி 1 அப்புறம் 2 அப்புறம் 1 அப்புறம் 2 அப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இதுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எப்படி ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்யூட் அப்சர்வ் பண்ணணும். இங்க வந்து 1 2 இங்க திருப்பி 1 2 இங்க வந்து 6 வோல்ட் இருக்கு. இப்படி கன்டினியூ ஆயிட்டே இருக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம ரிக்வயர் பண்றது இதே 6 வோல்ட் டைரக்ட்டா ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் நம்மளுக்கு வேணும். இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நல்லா பார்க்கணும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல உங்களுக்கு 1 2 அப்புறம் 1 2 அப்புறம் 1 2 இன்ஃபினிட்டி வரைக்கும் கன்டினியூ ஆகுதுல. ஸோ இது 2 நடுவுல லெட்ஸ் சே ரெசிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ். தட் மீன்ஸ் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுலயும் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ் தான். ஏன்? இந்த 2தோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் 1 2 திருப்பி இங்க வந்து 1 2 இப்படின்னு திருப்பி இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கணுமோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஏன்னா 2த்துக்கும் செட்டப் சேம் தான் அதோட ரைட்ல. சின்ஸ் இட் இஸ் ஸ்டில் இன்ஃபினிட்டி. இந்த ஒண்ணே ஒண்ணு இன்ஃபினிட்டி -1 அதனால ஒண்ணும் ஆயிடாது. இட்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தான். ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிறது வந்து இஸ் a வெரி லார்ஜ் குவான்டிட்டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த 2 ஏரியால இருக்குல்ல அத வந்து நம்ம எக்ஸ் ஆல ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் அதே 6 வோல்ட் இங்க ஒரு 1 இங்க 2 குடுத்துட்டு 2க்கு இங்க பேரலல்ல இன்னொன்னு வைக்கிறோம். இதுதான் நம்ம எக்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 வோல்ட் ஜஸ்ட் கனெக்டிங் டு எக்ஸ். இப்போ இந்த 2த்த நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ் கிடைச்சிரும். ஸோ இது 2 பேரலல் எடுக்கும்போது என்ன ஆகும்? 1/2 plus 1/x 2x by x plus 2 plus 1 இதுதான் நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணலாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஐ திங்க் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த R ஆல ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் R is equal to இதுன்னு ஈக்குவேட் பண்ணுவாங்க. பாருங்க 2R upon R plus 2 plus 1 ஏன்னா இந்த 1 சீரிஸ்ல இருக்கு equal to R. So R square plus 2R sorry R square minus R minus 2 equal to 0. இந்த quadratic equation என்ன பண்ணணும் நீங்க? minus B plus or minus quadratic equation ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? ஜஸ்ட் எழுதிடுறேன். AX square plus BX plus C equal to 0 இருந்துச்சுன்னா அதுக்கான ரூட்ஸ் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஒரு ரூட் கொடுக்கும் மைனஸ் ஒரு ரூட் கொடுக்கும். ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC இது வந்து பை 2A இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அது மூலியமா உங்களுக்கு 2 ரூட் வரும். இங்க வந்து ஏன் ஒரே ஒரு ரூட் தான் கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கான காரணம் வந்து give me a minute. அதுக்கான காரணம்
r square minus r minus 2 equal to 0. Minus 1 plus or minus root b square என்னது 1 minus 4ac. So இங்க 4 into a வந்து 1, c வந்து 2. So minus 8. So it's plus 8 by 2. So either உங்களுக்கு minus 1 plus 3 by 2 வரலாம் or minus 1 second. I think ஏதோ தப்பா எழுதியிருக்கேன்னு நினைச்சேன் சார். Give me a minute. r square minus r minus 2. இதுல உங்களுக்கு வந்து r square minus r minus 2. Sorry, இங்க வந்து minus b. So minus b வந்து 1 plus 3 by 2 வரலாம் or 1 minus 3 by 2 வரலாம். இதுல உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? minus 1. ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவா இருக்க முடியாது. அதனால நம்ம பாசிட்டிவ் வேல்யூட கேரி ஆன் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2 ohm. ஓகே, next. In the circuit in the figure below, potential difference across PQ will be nearest to. ஸோ இங்க வந்து உங்களுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 100 ஓம் இருக்கு, 48 வோல்ட் சப்ளை, இன்னொரு 100 ஓம் இருக்கு, இது தவிர 80 ஓம், 20 ஓம். ஸோ நம்ம ஜஸ்ட் சர்க்யூட் சால்வ் பண்ணா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். ஸோ சர்க்யூட் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 80 plus 20 plus 100 plus இன்னொரு இன்டர்னல் 100. ஸோ 300 ஓம். current is 48 by 300, 0.16 ampere. Potential difference வந்து இப்போ current flowing through circuit உங்களுக்கு என்ன கிடைச்சு? Total voltage supply divided by total resistance. அதை நீங்க கரெக்டா PQ நடுவுல மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் கிடைச்சிடும். ஏன்? ஏன்னா V equal to IR. இங்க வந்து இதுக்கான வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அதுக்கு நீங்க அது வழியா இருக்கிற ஸோ P R, இங்க வந்து R வந்து ரெசிஸ்டன்ஸ், Q வழியா I கரண்ட் போகுதுன்னா Vp minus Vq equal to IR. Okay. So உங்களுக்கு 20, ஏன்னா இது நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 20 into 0.16, 3.2 volt வருது. The charge in 4 microfarad capacitor in steady state. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கெப்பாசிட்டர் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அதோட ரிலேஷன் பார்த்து சொன்னேன். Where it is in series, கெப்பாசிட்டர் வந்து ரெசிஸ்டன்ஸோட பேரலோட எப்படி ஈக்குவேஷன் வருமோ அது போல சீரிஸ் கெப்பாசிட்டருக்கான காம்பினேஷன் ஈக்குவேஷன் வரும். இன்னும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸோ நம்ம வந்து இதுக்கான சொல்யூஷன் பார்க்கும்போது இன் ஸ்டெடி ஸ்டேட் capacitors are fully charged and act as open circuit. So equivalent circuit in steady state should be shown as, இங்க ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குல்ல, அது ரெண்டும் உங்களுக்கு ஓப்பன் சர்க்யூட் ஆயிடும். ஏன்னா அது ஃபுல்லி சார்ஜ் ஆயிடும். இதுக்கான கிளாரிட்டி வந்து உங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் போன சாப்டர்ல வந்திருக்கணும். ஸோ அதனால உங்களுக்கு ஈக்குவலண்டான சர்க்யூட் டயக்ராம் இப்படி இருக்கும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்போ, அதாவது ஆஃப்டர் அரௌண்ட் இன்ஃபினிட் டைம் ஆகணும், பட் இன் ஜஸ்ட் 3-4 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு நியர் டு ஸ்டெடி ஸ்டேட்கான பிஹேவியர் வந்துடும். ஸோ இன் ஸ்டெடி ஸ்டேட் உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் போகணும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம், 10 வோல்ட்க்கு 1 ஆம்பியர் கரண்ட் போகணும். இப்போ நெக்ஸ்ட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளோன்னு பார்க்கணும். எதுக்கு நடுவில்? ஏபிக்கு நடுவில். ஏன்னா அதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஏபிக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளோன்னு பார்த்தா I into R. ஸோ I வந்து 1 ஆம்பியர், R 5 ஓம், ஸோ 5 volt. Sum of potential difference across 2 microfarad and 4 microfarad is 5 volt. As capacitors are in series, charges would be same. இது எல்லாம் நீங்க கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். சீரிஸ் இருக்கும்போது சார்ஜ் சேமா இருக்கு, பேரலல் இருக்கும்போது வோல்டேஜ் சேமா இருக்கும். ஓகே, ஸோ Q/2 plus Q/4. இது எப்படி Q/2 Q/4 எங்கே இது வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷன். C equal to Q/V. சீரீஸ்ல இருக்கிறதுனால ரெண்டுத்துலயும் சார்ஜ் சேமா இருக்கும். ஸோ Q/ஃபர்ஸ்ட் ஒனுக்கான இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த V equal to Q/C ன்னு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ the total voltage difference வந்து ஸ்டெடி ஸ்டேட்ல எவ்வளவு வந்துச்சு? 5 volt.
So Q by first one capacitance plus Q by second one capacitance equal to 5 volt. இது மூலியமா உங்களுக்கு Q எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடணும். So Q into 1 by 2 plus 1 by 4 equal to 5. Q into 6 by 8 equals 5. So இது 3 by 4 வருது. 20 by 3 approx வர வேண்டியிருக்கு. நம்ம செக் பண்ணுவோம். Yes, 20 by 3 மைக்ரோ கூலும். ஏன் மைக்ரோ? ஏன்னா இங்க 4 மைக்ரோ ஃபேரட் தான். நம்ம யூனிட்ஸ் மறந்துடக்கூடாது. நான் ஏன் யூனிட்ஸ் இல்லாம கால்குலேஷன் பண்ணேன்னா ஆப்ஷன்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் நியூமரிக்கலி டிஃப்ரெண்டா இருக்கும்போது யூனிட்ஸ் நாட் பிளே அ ப்ராப்ளம். அது நீங்க ஸ்பீடா போகணும்னா பட் ஸ்டில் யூனிட்ஸ் எழுதுறது ஒரு சேஃபர் அப்ரோச். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அன்டோப்ட் சிலிகான். ஏன் அன்டோப்ட் அப்படின்றாங்கன்னா சிலிகான் டோப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? செமிகண்டக்டர் ஆகும். பட் ஸ்டில் இப்போதைக்கு நம்ம அதை கண்டக்டரா யூஸ் பண்றோம். இன் டெம்பரேச்சர் 300 to 400 Kelvin is described by. இது முக்கியமான விஷயம். காப்பர்ல உங்களுக்கு லீனியர் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் வந்து உங்களுக்கு காப்பர் ஓமிக் கண்டக்டர். அதுவே சிலிகான் என்ன பிரச்சனை? இங்க வந்து நான் கிராஃப் காமிக்கிறேன். So copper is conductor, so increase is in temperature increases with resistance. உங்களுக்கு linear increase ஆகும். Silicon semiconductor and இப்போ undoped regionல இருக்கு, so perfect semiconductorல இருக்கு. So increase temperature ஆகும்போது இது decrease ஆகும். மூணாவது கிராஃப் பாருங்க. So அதனால உங்களுக்கு தியரி கொஸ்டின் உங்களுக்கு காப்பருக்கு linear increase ஆகும், semiconductor சிலிகானுக்கு as temperature increases உங்களுக்கு decrease ஆகும். என்ன decrease ஆகும்? As current increases resistivity decreases. இப்போ இங்க நம்ம அடுத்த பார்ட் கொஸ்டின்ஸ்க்கு போலாம். இப்போ இது வந்து பார்ட் 2. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? இதுலயும் 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 9 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். Actually 10 questions இருக்கு including 10th one. Okay. When an electric heater is switched on, the current flowing through it is plotted against time. Taking into account the variation of resistance with temperature, which of the following best represents the variation? Variation of resistance with temperature. எலக்ட்ரிக் ஹீட்டருக்குள்ள என்ன மெட்டீரியல் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஸோ இது 4ல வந்து உங்களுக்கு இது நம்ம என்சிஆர்டி புக்லயே இந்த தியரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது வந்து ஆன்சர் பி. ஏன் பில என்ன கிராஃப் வச்சு பார்ப்போம் வாங்க. ஓகே, the filament of heater reaches its steady resistance when heater reaches steady temperature which is much higher than room temperature. ஏன் much higher? அப்போதான் வாட்டர் ஹீட் ஆகும். The resistance at room temperature is then much lower than the resistance of its steady state. So steady stateல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் விட ரூம் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். இந்த எக்ஸாக்ட் கிராஃப் அண்ட் தியரி உங்களுக்கு என்சிஆர்டில கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ரிவைஸ் பண்ணணும். When heater is switched on, it draws a larger current than its steady state current. Filament heats up, resistance increases and current falls to steady state value. இனிஷியலா ரொம்ப ஹெவி கரண்ட் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கரண்ட் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூக்கு ஃபால் ஆகுது. 2 bars of radii. இது வந்து ரெண்டும் மெட்டல் பார்ஸ். இது எப்படின்னா இப்படி ஒரு மெட்டல் பைப், இது ஒரு பார், இதுல இருந்து இன்னொன்னு வெறும் ஆறுக்கான இன்னொரு மெட்டல் பைப் கனெக்ட் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து அந்த ஃபிகர் கொடுக்குது. R and 2 are kept in contact. Electric current I is passed through the bars. Which of the following is correct? So சொல்லுங்க, ஜஸ்ட் ரெண்டுத்துக்கும் சேம் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கறத அசியூம் பண்ணிட்டு இதுக்கு வந்து 2R, இதுக்கு R. அது போலவே ரெண்டுக்கும் லென்த் எவ்வளோ? ரெண்டும் சேம் லென்த் தான். இதுவும் L/2, இதுவும் L/2. ஸோ இதோட ஏரியா ஏனா இதோட ஏரியா 4A. ஏன்? ஏரியா ப்ரொபோர்ஷனல் டு R². எக்ஸாக்ட்லி பை R². நான் ஏன் இந்த ப்ரொபோர்ஷனல் டு R² எழுதுறேன்னா, உங்களுக்கு ஒருவேளை ரெண்டும் சிலிண்ட்ரிக்கலா இல்லாம எனி ஷேப், இது வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு கிராஸ் செக்ஷன், உங்களுக்கு கியூபாய்டு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படி எனி ஷேப்ல இருந்தாலும்
ஏரியா இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இது வந்து 4A ஏரியா இருக்கா? இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் R இருந்துச்சுன்னா, R ஈக்குவல் டு ரோ இன்டு L/2 அப்பான் A. இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ரோ இன்டு L/2 அப்பான் 4A. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த ரோ L/2 அப்பான் A வந்து நீங்க ரோ L/2 அப்பான் 4 இக்னோர் பண்ணிட்டு இந்த A நீங்க வந்து R ஆல ரிப்ளேஸ் பண்ணலாம். டிவைடட் பை 4. ஸோ இதை விட இதுக்கு 4 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நீங்க டக்குன்னு இன்ஃபர் பண்ணணும். வித் எனஃப் பிராக்டிஸ் நீங்க பார்த்தோன்னு உங்களுக்கு ஐடியா வரணும். Heat produced in bar BC is 4 times heat produced in bar AB. Okay. Electric field in both half is equal. Current density across AB is double of that across BC. Current density என்ன? Divided upon area வரணும். ஸோ இதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாமா? Current flowing through both bars is equal. ஏன் ஈக்குவல்? ஏன்னா இங்க கரண்ட் லாஸ் ஆகிறதுக்கான எந்த வழியுமே இல்லை. பார் ஏ வழியா 4 ஆம்பியர் போனா, சாரி பார் ஏபி வழியா பிசி வழியாவும் 4 ஆம்பியர் போகணும். வேற எங்கேயும் உங்களுக்கு கனெக்ஷனே இல்லை. கிர்ச்சாஃப் லா பார்த்தோம்ல, ஹீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். இங்க ஏன் இப்படி எடுக்கிறாங்க? ஏன்னா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வேற வேற இருக்கலாம், பட் கரண்ட் இஸ் காமன். அதனால I2 RT எடுக்கணும். ஸோ உங்களுக்கு RAB upon RBC equals 1/4. BCல 4 டைம்ஸ் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the four resistances PQRS generate greatest amount of heat when a current flows from A to B? இதில் நீங்க இன்னும் ஒரு சின்ன அப்சர்வேஷன் பண்ணலாம். இது வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் பிரிட்ஜ் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. 2/4 ஈக்குவல்ஸ் 1/2. பட் ஸ்டில் அது உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய யூஸும் கிடையாது. கிரேட்டஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எதுல ஜென்ரேட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் சால்வ் பண்ணணும். மேலே 6 ஓம், கீழே 3 ஓம். அப்போ உங்களுக்கு கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்? மேலே உங்களுக்கு 6 ஓம் இருக்கு டோட்டல். கீழே உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? 3 ஓம் இருக்கு. ஸோ இது வழியா கரண்ட் I பாஸ் ஆச்சுன்னா, லெட்ஸ் அஸ்யூம் இது வழியா கரண்ட் I பாஸ் ஆகுது இந்த பிரான்ச் வழியா. ஸோ 3 into I ஈக்குவல்ஸ் 6 into I/2. ஸோ ஈக்குவேஷன் எதுனா 3I ஈக்குவல் டு 6 into I dash. ஸோ I dash ஈக்குவல் டு I/2. ஓகே. ஏன் இது ஈக்குவேட் பண்றோம்? ஏன்னா இங்கேயும் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ் சேம் ஃபார் போத். இப்போ இது I/2 இது I அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் போகக்கூடிய ஹீட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் I எழுதுவோம். அப்புறம் கேன்சல் பண்ணி எது இருக்கிறதுலே மேக்ஸிமம் அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு PQRS தான் 4 ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு வோல்டேஜ் காமனா, கரண்ட் காமனா? இங்க வந்து கரண்ட் வச்சு தான் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா கரண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம், கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கோம். I proportional to 1 by resistance. ஸோ அது நம்மளுக்கு வந்து இனிஷியலா எவ்வளவு கரண்ட் டிவைட் ஆகும்னு பார்க்கறதுக்கு. ஓகே, இது ஒரு 6 வோல்ட், இது வந்து 3 வோல்ட். ஜஸ்ட் கிவ் மீ மினிட். 6 by 3 plus. ஓகே, I2 equal to 2 by 3 of total I. நம்ம வந்து I1க்கும் I2க்கும் ஒரு ரிலேஷன் எடுத்தோம். அவங்க இது டோட்டல் I, அதிலேருந்து I1 I2 எடுக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? இங்க I, இங்க I/2. அப்போ இங்க டோட்டல் எவ்வளோ? 3I/2. ஸோ I2 ஈக்குவல் டு 2/3 ஐன்னு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து 3/2 I எடுத்தோம். ஸோ I2 இந்த I2 இந்த இடத்துல என்ன வருது? நம்ம I அசியூம் பண்ணியிருந்தோம். ஏன் இவ்வளோ? I'll repeat once more to avoid confusion. இங்க வந்து இனிஷியலா இதுல I கரண்ட் போகுது, இதுல I1, இதுல I2 அப்படின்னு எடுத்து அவங்க கால்குலேஷன் பண்றாங்க. இது how many times of I, இது how many times of I ன்னு. நம்ம இதுல கரண்ட் I அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு இது I/2 கண்டுபிடிச்சோம். ஸோ இது அப்போ பை கிர்ச்சாஃப் லா 3I/2 வருமா? லெட்ஸ் செக் இஃப் போத் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை. அவங்க சொன்னது I2 ஈக்குவல் டு 2/3 I. நம்மளுக்கு I2 ஈக்குவல் டு I, அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம்.
equal to 2/3, capital I equal to 3i/2 வந்துச்சு into 3i/2. So 3, 3, 2, 2 cancel, I equal to I, நம்ம equation verified. இப்போ based on the basis of this current, நீங்க எவ்வளோ heat produce ஆகுது அப்படின்னு பார்க்க போறீங்க. ஸோ சொன்ன மாதிரி I²R யூஸ் பண்றாங்க. ஏன் I²R யூஸ் பண்றாங்க? நம்ம எல்லாத்தோட கரண்ட் ரிலேஷன் தான் நம்ம கையில இருக்கு. வோல்டேஜ் ரிலேஷன் இல்ல. வோல்டேஜ் ரிலேஷன் நம்ம பண்ணியிருந்தா we can use V²/R. பட் as far as now நம்ம கரண்ட் தான் ரிலேட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற 2 ஓம் ரெசிஸ்டர், அதாவது எஸ்ல தான் ஹையஸ்ட் பவர் போகுது. குட். அடுத்து a DC source of EMF 100 volt and internal resistance R equals 0.5, storage battery of 90 volt and external resistance R are connected. For what value of R no current will pass through battery? ஸோ இதுல அவங்க கேட்கறது ஆருக்கு என்ன வேல்யூ இருந்தா பேட்டரி வழியா எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம பேட்டரி வழியா எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகக்கூடாதுன்னா நம்மளுக்கான பிரைமரி ரிக்குவயர்மெண்ட் என்ன? இந்த E2 அப்படிங்கிற பிரான்ச்சுக்கு எண்ட்ஸ்ல ஒரே வோல்டேஜ் இருக்கணும். ஸோ லெட்ஸ் சே இங்க E1 இருக்கா, இங்க ஒரு சின்ன R இருக்கா, இது கீழே இங்க கேபிட்டல் R இருக்கு. இப்போ இந்த எண்ட்ல E2 கனெக்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் சே இங்க வோல்ட் 0 வோல்ட்னு வச்சுக்கலாம். you can assume anything to 0 and அதுக்கு ரிலேட்டிவா மீதி வோல்டேஜ் அசைன் பண்ணணும். இது E2ங்கிறதுனால இங்க உங்களுக்கு E2 வரணும். if this was E2, ஆல்ரெடி இந்த 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 பேட்டரியோட ஹெல்ப் இல்லாமலே இந்த E2 இருந்துச்சுன்னா இதுல எந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ இதுல கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணணும்? இங்கேக்கும் இங்கேக்கும் இருக்கிற வோல்டேஜ் டிஃபரன்ஸ் E2ன்னு அசியூம் பண்ணணும். இங்க இட் இஸ் E1. இஸ் இட் E1? செக் பண்ணலாம். இது 0னா இங்க 0. லெட்ஸ் சே கரண்ட் I is passing through. ஸோ இங்க IR, இங்க E1 plus IR. ஸோ E1 plus I small r equal to E2. இந்த I என்னது? E1 divided by இந்த R plus இந்த கேபிட்டல் R. இந்த எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ரிக்வயர்ட் வேல்யூ ஆஃப் இந்த R கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் see the solution. ஒரு எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக. ஸோ இது அவங்க கிவன் கொடுத்துட்டாங்க. E2 90 external R. நம்மளுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுலையும் 90 வோல்ட் டிஃபரன்ஸ் வரணும். ஓகே, ஸோ கரண்ட் பேட்டரியோட பாஸ் ஆகக்கூடாதுன்னா இங்க 90 வோல்ட் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ 90/R ஈக்குவல்ஸ் 100 டிவைடட் பை R பிளஸ் R. கரண்ட் ஈக்குவேட் பண்றாங்க. கரண்ட் ஈக்குவேட் பண்ணி உங்களுக்கு என்ன வருது? R ஈக்குவல் டு 4.5 ஓம் வருது. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். Two batteries of EMF E1 and E2 and internal resistance R1 R2 are respectively connected in parallel. இப்போ என்ன கேட்குறாங்க? Two equivalent EMF of cells is between E1 and E2. The equivalent EEQ is smaller than E1. Equivalent is given by E1 plus E2. Equivalent is independent of the internal resistance R1 R2. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு E1 plus E2 டைரக்டா தப்பு. ஏன்னா இது பேரலல்ல கனெக்டா இருக்கு, சீரிஸ் கிடையாது. E equivalent is independent of internal resistance R1 R2. அதுவும் தப்பு. ஏன் அது தப்பு? ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஆஃப் E equivalent என்னது? E1 by R1 plus E2 by R2 divided by 1 by R1 plus 1 by R2. இதுதான் ஃபார்முலா ஆஃப் E equivalent. R equivalent என்னது? 1 by R1 plus 1 by R2 whole power minus 1. ஸோ இப்போ நம்ம வந்து இதுல அந்த எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா, ஸோ இது ஏன் இப்படி தந்துருக்காங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேம் ஃபார்முலா E1 by R1
plus E2 by R2 upon 1 by R1 plus 1 by R2 இருந்ததுல, இங்க cross multiply பண்ணுங்க. E1 R2 plus E2 R1 divided by denominator multiply பண்ணா R1 R2. இது divided by R1 R2 divided by R1 plus R2 divided by R1 R2. So divided by R1 R2 ரெண்டுத்துலயும் cancel ஆகுது. So இதுக்கு என்ன வருது equivalent E1 R2 plus E2 R1 upon R1 plus R2. அதுதான் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. This suggests that equivalent EMF is given by E1 less than E equivalent less than E2. இது நம்ம எப்போ ப்ரப்போஸ் பண்ண முடியும்னா E2 is greater than E1 இருந்தா. So E2 E1 ஓட அதிகமா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் will always be between E1 and E2. கிளியரா? ஸோ பேரலில் இது நீங்கள் ஒரு தியரியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களோட ஈக்குவலண்ட் வந்து மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் தி கிவன் ப்ரீவியஸ் இஎம்எஃப்க்கு நடுவில் தான் இருக்கும். அடுத்து இந்த சர்க்யூட் ஷோன் பேட்டரி அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் ஐடியல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐடியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வோல்ட்மீட்டர் பேரலில் கனெக்டட் இருந்தாலும் இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அம்மீட்டர் சீரிஸில் கனெக்டட் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். Switch S is initially closed as shown in the figure. When switch S is opened, then match the parameter of column I with effects in column 2. Sorry, column 1 with effects in column 2. So column 1, column 2 பார்த்துடலாம். ஓகே, இதை நம்ம மேட்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். எஸ், கிரேட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த பேட்டரி. பேட்டரிக்கு அக்ராஸ் இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஸ்விட்ச் ஆட் பண்ணால் பேட்டரிக்கு அக்ராஸ் இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறுமா மாறாதா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன் ஒரு பிரயோஜனமும் இல்லை? ஏன்னா இங்க நடுவில் ஒரு பிரான்ச் இருக்கு பாருங்க. இங்க அனடேட் பண்ண முடியுதா? ஓகே, இங்க நடுவில் இருக்கிற இந்த பிரான்ச்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் அது வழியா போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆர் இருக்கா? ஓ, இனிஷியலி இங்க வோல்ட் மீட்டர் இருக்கு, பேட்டரி, மீட்டர், இப்படி இருக்கு செட்டப். இப்போ நீங்க ஆட் பண்ண போற ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்கு. இது வழியா கரண்ட் ஏன் போகணும்? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்க இன்னும் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் பாத்வே இருக்கு. ஸோ கரண்ட் வில் ப்ரிஃபர் தட் பாத்வே. புரிஞ்சுதா? இப்போ இந்த சுவிட்ச் போடுறதுனால ஒரு சேஞ்சஸுமே யூஸ் இல்லை. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளப் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? கிவ் மீ a second, 1 minute. இது ரொம்ப கிளப் ஆயிடுச்சு. Let me see if when switch S is opened, the right side resistance which was short circuited earlier contributes to equal. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்விட்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பாத்வே வந்து இப்போ உங்களுக்கு கிடையாது. இனிஷியலா உங்களுக்கு இங்க இருந்து இந்த பாத்வே ஸ்விட்ச் நான் இனிஷியலா ஆன்ல இருந்துச்சுன்னு வச்சிட்டேன். இனிஷியலா இங்க இருந்து இந்த பாத்வே வந்து இப்போ கட் ஆயிடுது. ஸோ இப்போ இன்னும் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுது. கரெக்டா? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ரைட்? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். Hence equivalent resistance increases, power dissipated by left resistance decreases. Okay, and voltmeter reading decreases, ammeter reading decreases. இது ஏன்னா வோல்ட்மீட்டர் இப்போ எதுக்கு இருக்கு? ஒன்லி அக்ராஸ் R1 இருக்கு வோல்ட்மீட்டர். அண்ட் அம்மீட்டர் ரீடிங் ஏன் டிக்ரீஸ் ஆகணும்? டோட்டல் கரண்ட் டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லெட்ஸ் சே இனிஷியலா ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இ வோல்டேஜ் இருந்துச்சு. இப்போ ஆர் இன்னொரு ஆர் ஆட் ஆகுது. ஸோ கரண்ட் அப்படியே ஹாஃப் ஆயிடும், I/2. இனிஷியலா இது ரெண்டுத்துக்கு அக்ராஸ் வந்து 0 to E இருந்துருச்சுன்னா இப்போ இது E/2 ஆகி இங்க E போயிருக்கும். ஸோ வோல்ட் மீட்டர் ரீடிங்கும் டிக்ரீஸ். அது போலவே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ். பவர் டிசிபேட்டட் பை த லெஃப்ட் ரெசிஸ்டர் என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு கரண்ட் கம்மியான உடனே I² R அப்படிங்கிறது 4 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுது. ஏன்னா I becomes I/2. ஓகே, லெட்ஸ் கெட் பேக்.
In the circuit shown in figure, the point F is grounded. Which of the following is wrong statement? Point F groundedனா ஒரே ஒரு அர்த்தம் தான். அதுக்கு அந்த இடத்த நீங்க பொட்டன்ஷியல் 0 அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா அது 0 அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்தா மீதி எல்லாத்துக்கும் என்ன வோல்டேஜ் வரும்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? சர்க்யூட் சால்விங் தான். நம்ம சர்க்யூட் சால்விங் பார்க்கலாம். பாயிண்ட் F கிரவுண்ட் ஆயிடுச்சுன்னா எஃபெக்டிவ் இஎம்எஃப் ஆஃப் சர்க்யூட். எஃபெக்டிவ் இஎம்எஃப்ங்கிறது உங்க டோட்டல் இஎம்எஃப் கேன்சல் ஆகும் போது இங்க 10 பாசிட்டிவ்ல இருக்கு, -3 ஏன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இஎம்எஃப். ஸோ 7 வோல்ட் இருக்கும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? எல்லாமே சீரிஸ்ல இருக்கு. ஸோ 14 ஓம். கரண்ட் எவ்வளோ? V/R. ஸோ V is equal to IR, V/R கரண்ட். அப்போ உங்களுக்கு 0.5 ஆம்பியர். 0.5 ஆம்பியர் இருக்கும்போது அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து AD அப்படிங்கிறதுக்கு நடுவில் எவ்வளோ வருது? உங்களுக்கு 10 வோல்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ அந்த 10 வோல்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து வருது? உங்களுக்கு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ 0.5 into 10 உங்களுக்கு 5 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதே மாதிரி பொட்டன்ஷியல் D அப்படிங்கிறது உங்களுக்கு 10 - 5. ஏன் 10 - 5 ஆகுது? ஏன்னா 5 உங்களுக்கு டிராப் ஆகுதுல்ல. ஸோ இங்க 10 இருக்கு. அங்கேருந்து உங்களுக்கு வந்து இங்க 10 இருக்கு. அதுலேருந்து இங்க ஈக்குவலண்ட் ஆல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்தா உங்களுக்கு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வருது. அண்ட் கரண்ட் எவ்வளோ பார்த்தோம்? 0.5. ஸோ இங்க திருப்பி இந்த 3 வோல்ட்டுக்கு வரும்போது இங்க 10. ஏன் அங்க 10? ஏன்னா இங்க நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க 0ங்கும் போது இது 10 இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகிறதுனால இங்க வந்து 5 ஆகுது. ஏன்னா -IR. I எவ்வளோ? 0.5. 0.5 into 10, 5. 10 - 5, 5. ஸோ இப்போ இங்க வந்து இவ்வளோ வருது. இப்போ 5 - 3 எவ்வளோ? 2. இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரைட்? அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ? ஐ திங்க் 4 ஓம்னு நினைக்கிறேன். எஸ், 4 ஓம். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸோட எக்ஸாக்ட் பொட்டன்ஷியலோட வேல்யூஸ். இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தா அங்க வந்து பி தான் ராங்கா இருந்திருக்கு. ஏன்னா பொட்டன்ஷியல் அட் இ இஸ் நாட் 0. பொட்டன்ஷியல் அட் இ எவ்வளோ? 2 வோல்ட், நம்மளுக்கு 0 கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீடிங் ஆஃப் அம்மீட்டர் as shown in figure. இந்த சர்க்யூட் சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த சர்க்யூட் சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சர்க்யூட் காப்பி பண்ணலாம். உங்களுக்கு 14 வோல்ட், அதுக்கே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.8 ஓம் இருக்கு. இங்க ஒரு 14 வோல்ட், அதுக்கு ஒரு 0.8 ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வரையறதா நம்ம எப்படி வரையறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் எவ்வளவு ஈஸியா நம்ம இதை ஃபினிஷ் பண்ண முடியுங்கிறது இருக்கு. ஸோ நல்லா பார்த்தா இந்த ஏரியா வந்து ஷார்ட்டட். ஸோ அங்க உங்களுக்கு டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்? அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணி எப்படி வரையலாம் இதை இன்னும் ஈஸியா? ஃபர்ஸ்ட் அது ஷார்ட்டட் அப்படிங்கிறதுனால மேல இருக்க 2 ஓம் வரைஞ்சிடலாம். I'll make a better figure. இது நல்லா இல்ல. ஓகே. ஸோ இது மேல வந்து ஒரு 2 ஓம் இருக்கு. இதுக்குள்ளவே உங்களுக்கு 14 ஓம், அப்புறம் ஒரு 14 வோல்ட் 0.8 ஓம் இருக்கு. இப்போ இங்க ஒரு 6 வெர்சஸ் 3, இங்க திருப்பி இன்னொரு 6 வெர்சஸ் 3, ஒரு அம்மீட்டர் அதோட சிமெட்ரிக்கா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை மேத்தமேட்டிக்கலா ஒன்றும் எழுத போறது இல்லை. பட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். எப்படி ரெடியூஸ் ஆகும்? இது 2 பேரலல் இருக்கு, இது 2 பேரலல் இருக்குங்கும் போது அது மூலியமா நீங்க சீரிஸ் ரெடியூஸ் பண்ணலாம். இது 2 பேரலல் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டோட்டல் பேரலல் நீங்க ரெடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் டோட்டலா ரெடியூஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸும் மட்டும் சீரிஸ்ல இருக்கும். அதை ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு இது வழியா பாஸ் ஆகிற டோட்டல் கரண்ட் கிடைச்சிடும். இந்த கரண்ட் யூஸ் பண்ணி நீங்க இங்கேக்கும் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி? இது வழியா போற கரண்ட் I1, இது வழியா போறது I2 ரெடியூஸ் பண்ணி அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வழியா எவ்வளோ I1 போகுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதே I1 தான் இந்த அம்மீட்டர் வழியா போகும். ஏன்னா I1 இப்படி டிவைட் ஆகும், திருப்பி இப்படி டிவைட் ஆகும். பட் இங்க திருப்பி ஜாயின் ஆகி போகணும் அம்மீட்டர் வழியா. ஸோ அவங்க I1 ஓட வேல்யூ கேட்கறாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஹெவிலி நியூமரிக்கல் கொஸ்டின், பட் ட்ரை பண்ணணும். ஈஸி கொஸ்டின் பட் கால்குலேஷன் இன்டென்சிவ். நிறைய கால்குலேஷன் பண்ணணும் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட் நான் சொன்ன மாதிரி நீங்க வெரி குட். நான் சொன்ன மாதிரி இங்க வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் 6ம் 3ம் பேரலல்ல 2ஆ மாறி இருக்கு.
அண்ட் ஆஃப்டர் திஸ் 2 அத அவங்க யூஸ் பண்ணி 4 ஆக்கியிருக்காங்க. ஸோ 4 அண்ட் 2 அதில நீங்க வந்து ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு 0.8 இருக்கு. ஸோ உங்க எக்ஸாக்ட் கரண்ட் எவ்வளோ இன்னும் தெரியாது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? 12.8 பை 6 ஓம் வருது. அது மூலியமா நீங்க கரண்ட் வந்து 84/12.8 இது வந்து டோட்டல் கிடையாது. மெயின் கரண்ட் இது. இந்த மெயின் கரண்ட்ட ஏன் 2/6 ஆல மல்டிப்ளை பண்றாங்க? ஏன்னா, மெயின் கரண்ட் உங்களுக்கு 84/12.8 கிடைச்சிருச்சு. இப்போ இது வந்து R1, இது R2. இப்படி பேரலல்ல இருக்கும்போது, இங்க மெயின் கரண்ட் I கிடைச்சிருச்சு. கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி புரொபோர்ஷனல் டூ ரெசிஸ்டன்ஸ். இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ, இது வந்து உங்களுக்கு 2 ஓம், இது 6 ஓம் அப்படிங்கிறதுனால, இது வழியா வந்து லெட்ஸ் சே இது வழியா உங்களுக்கு 6x கரண்ட் போகும். இது வழியா 2x கரண்ட் போகும். கரெக்ட்டா? எஸ். ஸோ இது வழியா 2x பிளஸ் 6x ஈக்குவல் டூ கிவ் மீ அ செகண்ட். இது வந்து 4 ஓம் சாரி. இது 4 ஓம். ஸோ இது வழியா உங்களுக்கு 4x போகும். இது வந்து இங்க கான்ட்ரிபியூட் பண்ணும். இது இங்க கான்ட்ரிபியூட் பண்ணும். கிறிஸ் கிராஸா. ஏன்னா கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு 2x பிளஸ் 4x ஈக்குவல் டு I. இப்போ 6x ஈக்குவல் டு I. x ஈக்குவல்ஸ் I by 6. இப்போ அம்மீட்டர் வழியா போற கரண்ட் எவ்வளோ? 2x. 2x கரண்ட் அம்மீட்டர் வழியா போகுது. ஸோ 2I by 6. இந்த I வந்து மெயின் கரண்ட். அந்த மெயின் கரண்ட் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2/6 into I main. அதான் நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ. அது எவ்வளோ வருது? 2/6 into I main எவ்வளோ? 84/12.8. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு 2.18 ஆம்பியர் வருது. What is the potential difference between points A and D? இதுவும் அகைன் சர்க்யூட் சால்விங். நீங்க இங்க வந்து 5 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நீங்க கிரவுண்ட் பண்ணிட்டா, நீங்க வித்தவுட் எனிதிங் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டம். பட் எனி ஒன் பாயிண்ட் நீங்க கிரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுலேருந்து யூ வில் பி ஏபிள் டு ப்ரொசீட் ஈஸிலி. ஸோ இங்க அவங்க என்ன கிரவுண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். I1 and I2 be currents drawn from cells of EMF 6 volt and 4 volt. இங்க உங்களுக்கு லெஃப்ட் சர்க்யூட்ல I1 கரண்ட்டும், ரைட் சர்க்யூட்ல I2 கரண்ட்டும் போகிறதா அசியூம் பண்றாங்க இனிஷியலி. அசியூம் பண்ணிட்டு I1 equals 6 by 2 plus 3 plus 1. இது ஏன் அசியூம் பண்றாங்க அவங்க? This is a very important point. என்னன்னா, உங்களுக்கு இங்க ஒரு சர்க்யூட் இருக்கு. அதுலேருந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்கு. அதுல உங்களுக்கு வோல்டேஜ் பம்ப் ஆகுது. பட் ஸ்டில் ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்கு. இது வழியா ஒருவேளை கரண்ட் I1 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது திரும்பவும் இங்க வரல. கரெக்ட்டா? ஸோ இது வழியா கரண்டே போகாது. when there is only one connection. ஓகே. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபேக்ட். கரண்ட் போகாது. பட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கு. ஓகே. கரண்ட் பாஸ் ஆகல. கீப் இட் இன் மைண்ட். அதனால தான் இத வந்து அவங்க ஜஸ்ட் 6 வோல்ட் பை ஆல் திஸ் இன் சீரிஸ் அண்ட் இத 4 வோல்ட் பை ஆல் திஸ் இன் சீரிஸ் அப்படின்னு கனெக்ட் பண்றாங்க. இது வழியா கரண்ட் போகுதுன்னு அஸ்யூம் பண்ணா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இங்க வர கரண்ட் இதுல பாதி வேற கலர் யூஸ் பண்றேன். நம்ம டோட்டல் கரண்ட் இது வழியா பாஸ் ஆகுது அப்படிங்கிற அசம்ப்ஷன்ல பண்றோம். ஏன்? ஏன்னா சிங்கிள் லைன்ல பாஸ் ஆகல. ஒருவேளை பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே தேர் இஸ் அனதர் கனெக்ஷன். அப்போ யூ ஹேவ் டு திங்க் வெல். நீங்க டைரக்ட்டா இது போட முடியாது. ஓகே. சின்ஸ் சிங்கிள் கனெக்ஷன்ங்கிறதுனால இந்த அசம்ப்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ I1 டைரக்ட்டா கிடைச்சிடும் நம்மளுக்கு. I2வும் டைரக்ட்டா கிடைச்சிடும். அது மூலியமா யூ கேன் ஜஸ்ட் டூ VA மைனஸ் VB. 3 வோல்ட் வருது உங்களுக்கு. எது VAக்கும் Bக்கும் நடுவுல 3 வோல்ட். ஏன்? ஏன்னா 1 ஆம்பியர் பாஸ் ஆகுது. 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ். டைரக்ட்டா 3 வோல்ட். VB மைனஸ் VC 5 வோல்ட். அது ஏன்? ஏன்னா 5 வோல்ட் கனெக்ஷனே குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த கனெக்ஷன்னால இருக்கிற ஒரே ஒரு பிரயோஜனம் 5 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகுது தான். அண்ட் அவங்க VC மைனஸ் VD எவ்வளோன்னு பார்ப்போம் நம்ம. VC மைனஸ் VD அதுல 0.4 ஆம்பியர் கரண்ட் போகுது. இன்டூ 6 IR எவ்வளோ வருது? 2.4. ஸோ 5 பிளஸ் 3 பிளஸ் 2.4 10.4 ஆம்பியர் உங்களுக்கு வரணும். VA மைனஸ் 10.4 வோல்ட். இவ்வளவுதான் டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பல கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சர்க்யூட் சால்விங். சர்க்யூட் சால்விங்னு வந்துட்டாலே உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் கையில வச்சுக்கோங்க. இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸை உடனே டீகோட் பண்ணணும். அது போலவே ஈஸியா நீங்க வந்து அம்மீட்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கணும், வோல்ட் மீட்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கணும், ஐடியல் கேஸ் என்ன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ சர்க்யூட் சால்விங் அதுல மெயினா யூஸ் பண்ண போறது கிர்ச்சாஃபோட லூப் ரூல் அண்ட் கிர்ச்சாஃபோட ஜங்ஷன் ரூல். இது 2மும் ஞாபகம் வச்சுக்கணும். 2வது நான் சொன்ன பல ஷார்ட்கட்ஸ். அந்த ஷார்ட்கட்லாம் நீங்க வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் எங்கேயாவது உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா, நீங்க நார்மல் லூப் ரூல் அண்ட் ஜங்ஷன் ரூல் மூலியமா ஈக்குவேஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு, அந்த ஈக்குவேஷன்ஸ நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். ஸ்லோவரா இருக்கும். பட் அக்யூரேட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க லைட்டா டவுட்ஃபுல்லா இருக்கீங்க. சின்ன ஒரு கான்செப்சுவல் டவுட் வருதுன்னா, ஆல்வேஸ் பிரிஃபர் ஆப்ஷன் 1. கான்ஃபிடென்ட்டா இருந்தா யூ கேன் கோ வித் ஆப்ஷன் 2. ஏன்னா நீங்க ஃபாஸ்ட்டா டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. போத் வில் கிவ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு மோர் ட்ரஸ்ட்வொர்த்தி வந்து இந்த மெத்தட். சரியா? தேங்க் யூ.